ஏய் என்னடா ரெண்டு பேரும் பரபரப்பா இருக்காங்க, கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கும் தெரியலடா, வரட்டும் பார்க்கலாம். ஏய் மாயா, ஏய் எதுக்கு துப்பாக்கியில எடுத்துட்டு வர? சீனு, ஜெயில ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னாச்சு? ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டிக்கலாமா? நீங்க கவலை விடுங்கம்மா, இன்னைக்கு நைட்டே அவங்க ரெண்டு பேர் கதையை நான் முடிச்சிடுறேன். நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அந்த கைதி கிட்ட போன்ல பேசினது போனாவாதான் இருக்கும். அவ மாமாவையும் அத்தையையும் ஜெயில வச்சு முடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாளா? இதுக்கு மேல அவளை சும்மா விட்டு வைக்க கூடாது. நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்தது சரிதான், அதை ஏன்ட்ட கொடு. நான் போய் இந்த போனா கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பேசுற? அவளும் நாமளும் ஒன்னா? அவ லெவலுக்கு நாம இறங்க முடியுமா என்ன? புவனாவை குத்தி கொல்லணும் தானே நீ சூளத்தை எடுத்துக்கிட்டு அவளை தொடச்சிட்டு போன. அந்த நேரத்துக்கு ஒரு எமோஷனல்ல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவளை குத்தி கொன்னுட்டோங்கிற பாவம் வந்துடக்கூடாதுன்னு தானே கடவுளே அவ அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துச்சு. சரி மாயா, துப்பாக்கி இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அதை சொல்லு. அந்த புவனாவை சுட்டு கொல்லதான். தனா, என்ன பேசிட்டு இருக்க நீ? கோச்சுக்காதீங்க மாமா, நானும் மாயாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்ன பிளானு? சீனு, பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் உயிர் ஆபத்து இருக்கு. ஜெயிலர் பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல. அதனால நாமளே தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். மாயா, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஓகே, வெளியே இருந்துட்டு நாம எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? இது சரியா வருமா? சரியா வரும் சீனு. டேய், இது கண்டிப்பா சரியா வரும். நானும் தானாவை பாத்துக்கிறோம். ஏய் மாயா, கையில துப்பாக்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, துப்பாக்கியோட லைசென்ஸ் முடிய போகுது. பெரியப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து லைசென்ஸை ரெனியூல் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு தான் இதை எடுத்துட்டு போறோம். அம்மா, இது ஏதோ வில்லங்கம்மா தெரியுது. இவதான் லாயரா வாதாட போறேன்னு நம்ம கிட்ட இவ சொல்லவே இல்ல. திடீர்னு லாயரா வந்து நின்னுட்டு இருக்கா. இப்ப என்னமோ லைசென்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போறா. இல்ல, எனக்கு என்னமோ இது சரியா படல.